5 ஆளு செய்ய வேண்டிய வேலை. இதுல 60% காத்து, 40% இதை நீங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஹைட் பண்ணலாம். என்ன ஷேப்ல மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்ல வந்து இதை வந்து நீங்க மாத்திக்கலாம். உங்களுக்கு வந்து அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச் 8 இன்ச்ல இருக்கு. பட்டை உரிச்சிட்டு வராம ஒரே வெட்டில வெட்டி விட்டுரும். எடுத்து உங்க வேகமா வெட்ட வந்தாங்க அப்படின்னா நீங்க கையில தடுத்தீங்கன்னா கூட அந்த வெட்டு வந்து உங்க மேல படுது. எவ்வளவு இப்பெல்லாம் இதுல கிட்டத்தட்ட 200 மீட்டர் 300 மீட்டர் 500 மீட்டருங்கிறது 1/2 கிலோமீட்டருங்க. செயின் மட்டும் தனியா, பார் மட்டும் தனியா வேணும்னாலும் கிடைக்கும். நம்மகிட்ட ராச்செட் பாக்ஸோட வேணும் அப்படின்னு இந்த ராச்செட்ல நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சுங்க இன்னைக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்த்த கருவிகள் இது வந்து ஒரு வித்தியாசமானதாக இருக்கட்டும். நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய செலவு குறைக்கும் அப்படிங்கிறது இது ரியலாக ப்ரூவ் பண்ணலாம். இது வந்து ப்ரெஷர் வாஷர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரெஷர் வாஷர் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டிராக்டர் வச்சுருக்கீங்க, இல்லை நெற்கதிரெலாம் இருக்கிற மாதிரி எந்திரங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க, இல்லை பெரிய பெரிய கோழி பண்ணை நீங்கள் வச்சுருக்கிறவங்க, மாட்டு பண்ணை வச்சுருக்கிறோம், ஒரு 50 மாடு இருக்குல்ல, வெண்பன்றி பண்ணை மாதிரி வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ வெண்பன்றி பண்ணைக்கெல்லாம் வந்து உணவு கழிவுகள் எல்லாம் போடுவாங்க. அது கொஞ்ச நாள் என்னன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த பன்றியோட ஷெட்டை வந்து கிளீன் பண்றது சிரமமா இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா 5 ஆளு செய்ய வேண்டிய வேலை. இதுல 60% காத்து, 40% தண்ணி. சும்மா அடிச்சிங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சமா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறது வந்து 14-13 நிமிஷத்துக்குள்ள நீங்க கிளீன் பண்ணிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் தண்ணி செலவும் உங்களுக்கு வந்து மிச்சமாகும். உழவு ஓட்டிட்டு வந்தோம்னா உடனே டிராக்டரை கழுவுமானா சொல்ல முடியாது. சில களிமண் ஏரியாவா இருந்தால் ரொம்ப கெட்டியா இருக்கும். ஸோ அது வந்து இருக்க நமக்கு இதை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா நீங்க நம்ம கிட்ட வந்து ஒரு 2 வீலர் இருந்து 500 லாரி கழுவுறதுக்கு உண்டான அளவுக்கு மோட்டர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். நீங்க முக்கியமான விஷயம் அதுதான். நீங்க 10 வருஷம் கழிச்சு வந்து கேட்டீங்கனாலும் இதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது இல்லாம நீங்க உயரமான இடத்துக்கு எதுக்காவது, ஏன்னா கோழி ஷெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹைட்டா இருக்கும். ஸோ அதுல வந்து ஒட்டடைலாம் அதிகமா வந்து இருக்கும். ரெண்டாவது அவங்க வந்து இந்த ஃபீட் பண்றதுக்கு பிளாஸ்டிக் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கழுவுறதுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது பிளாஸ்டிக்ல வந்து எழுபொருள் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இருக்குது, மருந்து பேரல்லாம் வச்சிருக்கீங்க, பேரல் கழுவுறது, அந்த மாதிரி இருக்க எது கழுவுறதுனாலும் இதோட வீடியோ பின்னாடி வந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி எப்படிலாம் கழுவுறதுங்கிறது. அது உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இது முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்னா இந்த அலுமினியம் லேடர்ல வந்து பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயங்க. ஏன்னா ஒரு லேடர் அப்படின்னம்னா அது கிட்டத்தட்ட 10 அடி அடைக்கும். எத்தனை அடி 5 அடி வாங்குறீங்களோ 10 அடி ஆக்குபைட் பண்ணிடும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டெலஸ்கோப்பில் இருக்குது. இது இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பைக்ல போறவங்கள எடுத்துட்டு போய் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்குது. ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இது என்ன ஆகுது அப்படின்னா, இதை நீங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஹைட் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 அடியில இருந்து 25 அடி வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். உங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஜஸ்ட் இதை இது பண்ணி பாஸ் பண்ணீங்கன்னா போதும். அவ்வளவு புஷ் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதே அதே மாதிரி வந்து நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் இதோட எங்க வேணாலும் கையில எடுத்துட்டு போற மாதிரி. இதுல எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க, இதுல வந்து பெருசு என்னென்ன உங்களுக்கு சைஸ்ல வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும். 25 அடி வரைக்கும் இருக்கிற மாதிரி வந்து இருக்கிறது ஒரு ஆளு. இது வந்து சிங்கிள்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே வந்து மல்டி பர்பஸ்ங்க. இப்போ பாருங்க, இதை வந்து இப்படி தள்ளணும்னா இப்படி வருது இல்லைங்களா? இப்போ இது இப்படி வருது. ஒரு ஏணியில் ஒருத்தர் தான் ஏறணும் இல்லைங்க. இப்போ இங்கே ஒருத்தர் ஏறி வேலை செய்யலை, இங்கே ஒருத்தர் வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேலை செய்யலை. இது வந்து பெயிண்டராக இருக்கும், மற்றவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து இந்த லாக்கை எடுத்து விட்டோம் அப்படின்னோம்னா இதை மறுபடியும் நீங்கள் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது என்ன ஆகுன்னா மேலே அப்போ இதையும் பண்ணலாம். இது ஒரே படுக்கையாக நீளமாக வேணாலும் வைக்கலாம். என்ன ஷேப்பில் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் வந்து இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு வந்து சிசர்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி. ஸோ இது வந்து ப்ரூனிங் சிசர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரூனிங் சிசர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சிசர் வேணுங்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது மட்டும் இது வந்து மாடி தோட்டத்துக்கு நம்ம வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறோம்ல, தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது, இந்த மாதிரி பூவாளி மாதிரி வச்சு அடிக்கிறதுனா பூவாளி அடிக்கிறது, இந்த மாதிரி சின்னதுலேருந்து அடிக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட பாருங்க இங்கே மட்டும் கிட்டத்தட்ட 8-9 மாடலில் இருக்குது. இது ஒரு மாடலில் இருக்கிறது இருக்குது. இதில் நீங்கள் இவன் மருந்து கரையா மருந்து அடிக்கிற மாதிரி இருந்தாங்களோ, கரையா மருந்து அடிக்கிறவங்களா இருந்தால் கூட மருந்து அடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ நைட்டில் நம்ம தோட்டத்துக்கு போகிறோம், ஹெட் டார்ச் வேணும், தலையில் வச்சு டார்ச் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஹெட் டார்ச்சஸ் வேணும்னால ஹெட் டார்ச்சஸ்லேயும் இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து மீட்டர் கணக்கு. முந்தி மாதிரி சொல்கிறல இப்போல்லாம் இதில் கிட்டத்தட்ட 200 மீட்டர் 300 மீட்டர் 500 மீட்டருங்கிறது 1/2 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட 200 மீட்டர் 300 மீட்டர் அடிக்கிற அளவுக்குலாம் இன்னைக்கு வந்து டார்ச் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலும் வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்கள், ஏதாவது கைக்கு க்ளவுஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா எல்லா க்ளவுஸும், அதாவது ஒருத்தர் அருவாள் எடுத்து உங்கள் வேகமாக வெட்ட வந்தாங்க அப்படின்னா நீங்கள் கையில் தடுத்தீங்கன்னா கூட அந்த வெட்டு வந்து உங்கள் மேலே படுது. எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தது அதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்டான க்ளவுஸில் இருக்குது. சாதாரணமாக ஒரு நைலான் க்ளவுஸ் மாதிரி வேணும்னாலும் க்ளவுஸ் இருக்குது. நார்மல் இன்னைக்கு இந்த காங்கிரீட் வேலை செய்கிறவங்கள கையில் க்ளவுஸ் போட்டுட்டு தான் அந்த பூச்சி வேலைக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும்
யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட்டு நைட் டயத்தில் நீங்கள் ஏதாவது கிணறு வெட்டுற இடத்துல வேறு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எருவை வந்து களைச்சி விடுறது, இது வந்து உரம் அள்ளி போடுறதுக்கு அந்த மாதிரி. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் சொன்ன மரம் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனா மரம் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அருவாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருவா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அருவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் மட்டும்தான் சாணம் பிடிச்சிருக்கும். ஸோ இது இளநீ வெட்டுறதா இருக்கட்டும், இல்லை வேறு எதை நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னாலும் அந்த பட்டை உரிச்சிட்டு வராமல் ஒரே வெட்டில் வெட்டி விட்டுரும். வாழை மரம் வெட்டுறதுலேருந்து, இளநீ வெட்டுறதுலேருந்து, கிளைகளை கழிக்கிறதுலேருந்து இது வந்து வெயிட் இருக்காது. நல்லா வெட்டினீங்கன்னா ஃபோர்ஸாக போயிடும். இதில் பெருசு சின்னது 2 சைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அக்ரியில் என்ன வேணுமோ, இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் மரமெல்லாம் நீங்கள் அறுக்குறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ அருவாங்கிறப்ப தான் எனக்கு இதோட ஞாபகம் வருது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வரக்கூடியது. இதை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு 8 இன்ச்சில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது சின்ன சின்ன கிளைகள்லாம் அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது சொல்லலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பிரதேசங்கள்லாம் பஸ்லேயே கொடுத்துட்றாங்க இந்த மாதிரிலாம் வச்சிரு. ஏன்னா எங்கே மரங்கள்லாம் சாஞ்சு விழுந்ததுன்னா ஓடாரி போட்டு வெட்டுற காலம்லாம் மாறிச்சு. இது வந்து 18 இன்ச்சு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 58 சிசி, 64 சிசி அந்த மாதிரி 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் எல்லாமே செயின்ஸ் ஆகுது. இந்த மாதிரி செயின்ஸாவில் இந்த செயின் மட்டும் தனியாக, பார் மட்டும் தனியாக வேணும்னாலும் கிடைக்கும் நம்மகிட்ட. இந்த மாதிரி செயின்ஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் இம்போர்ட்டர் அப்படிங்கிறதுனால நேரடியாக உங்களுக்கு கொள்முதல் பண்ணி கொடுக்கறதுனால விலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்மகிட்ட கார் வாஷர் மட்டும் இல்லைங்க, பவர் டூல்ஸில் எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாம் சொன்ன டைமிங் பத்தாதனால சில முக்கியமான வெரைட்டி சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால் சேசர்னு சொல்லுவோம். ஸோ இதை கையில் எடுத்தாவே தெரியுது பாருங்க. இதில் வந்து 3லேருந்து 4 பிளேடு வரைக்கும் போடலாம். இது வந்து பிளம்பராக இருக்கிறவங்களுக்கு அதிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செவரு காடி எடுக்கணும்னா 3 ஃப்ளோர் இருந்தால் கூட ஒரே நாள் 1.5 நாளில் வந்து 2 பேர் வேலை செஞ்சிடலாம். இதில் வந்து லைனை அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சென்சார் லைட்டே வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ அதே மாதிரி கட் பண்ணுறப்போ அதுக்கு தேவையான வந்து அந்த பைப்பு வந்து இன்லெட் ஹோஸ் பைப், ஆட்டோமேட்டிக் தண்ணி எடுக்கிறதுக்கு ஹோஸ் பைப்பு எல்லா செட்டுமே அதில் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வால் சேசர் வேணாலும் வால் சேசர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பெண்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்மிங் மிஷினுங்க. ஸோ எட்ஜ் ட்ரிம்மர்னு சொல்லுவோம். எட்ஜ் ட்ரிம்மர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இன்டர்நேஷனல் பிராண்டட்ல வரக்கூடியது. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பெண்டருக்கு யூஸ் பண்ண ரவுட்டர் மிஷின், அதாவது ரவுட்டர் மிஷின் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேக்கு மரத்தில் டிசைன் பண்ணுறாங்க இல்லைங்களா. முன்னாடியெல்லாம் நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்து இன்னைக்கு இதுக்கு தேவையான இந்த மாதிரி ரவுட்டர் பிட்டெல்லாம் என்ன வேணும் அப்படின்னாலும் ரவுட்டர் பிட்டு நம்மகிட்டே வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்லேயும் இருக்குது. இது எலக்ட்ரிக்கல் சாண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உட்டை பாலிஷ் போடுறது இல்லை டிங்கரிங் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க யார் வேணாலும் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறது வந்து இதுவும் கார்பன் இருக்குதான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உட்டெல்லாம் வந்து பாலிஷ் போடுறது, தேய்க்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடி எடுக்கிறதுக்காக ஜிக்ஸா மிஷின் சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தையல் மிஷின் மாதிரி ஓடக்கூடியதாக வந்து சுவிட்ச் காடி எடுக்கிறது, எந்தெந்த இடத்துல காடி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி காடி எடுக்கிறதுக்கு வந்து தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கார்பெண்டர் யூஸ் பண்ணக்கூடியதான். நம்ம முன்னாடிலாம் மரம் இலைக்கிறதுக்கு இலப்புலின்னு சொல்லும் இல்லையா, இன்னைக்கு வந்து பிளானர் கரண்ட்லேயே வந்து வந்துருச்சு. வந்து இந்த மாதிரி வேணுனாலும் தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராச்செட்டு பாக்ஸோட வேணும் அப்படின்னா இந்த ராச்செட்டில் நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சுங்க இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னம்னா ஒரு 2 வீலரே ஒரு பிரேக் டவுன் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம். ஒரு காரே பிரேக் டவுன் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கலட்டி எடுத்துக்கலாம். இதெல்லாம் மெக்கானிக்ஸாக இருக்கிறவங்களுக்கு அதிகம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது வந்து. ஸோ இந்த மாதிரி ஏரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோம் டேங்க், இது வந்து கம்ப்ரஸர் ஏரில் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஃபோம் டேங்க் மாதிரி இருக்கக்கூடியது வந்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெல்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்க்கு, டிக்கு, மிக்கு அப்படின்னு 3 வெரைட்டியுமே இருக்குது. 3 ஒரே இதில் வர்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வெல்டிங் மிஷின் வேணும் அப்படின்னம்னா வெல்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தாங்க. ஒன்று மாஸ்ஃபெட்டு, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 200 ஆர்ம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து 200 ஆர்ம்ஸில் இருக்கிறத யூஸ் பண்ணலாம். மாஸ்ஃபெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வெல்டிங் மிஷின் வேணும் அப்படின்னா ஒரு 3800 ரூபாயிலிருந்து கூட நம்ம வந்து தாராளமாக கொடுக்கலாம். எல்லாமே 8 கேஜி 10 கேஜி அடிக்கிறது, 12 கேஜி அடிக்கிறது, உங்கள் வேலைக்கு தகுந்த மாதிரி அதோட ஆர்ம்ஸ் வந்து மாறுற மாதிரி இருக்கும். அது சிங்கிள் ஃபேஸ், 2 ஃபேஸ், 3 ஃபேஸ் அந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். முதல் விஷயம், இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இதில் என்ன தேவை இருக்குன்றதை பாருங்க. அதை குறித்து வச்சுட்டு கீழே ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அது சம்மந்தமாக அவங்களோட விசாரிங்க. இது என்ன குவாலிட்டி, என்ன பிராண்டு, ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்தல இல்லை புதுசாக பயன்படுத்த எப்படி பயன்படுத்தணும் அவங்க சொல்றதுல உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கின்ற பட்சத்தில் அவங்களோட விலை உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா ஒரு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சவுத் இந்தியாவில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிச்சு வச்சிருவோம். இது எங்களுடைய விவசாயத்தினோட அடுத்த கட்ட நகர்வுக்காக சொல்கிறோம். ஸோ அதனால இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.